Women's Gold Icons June 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு behind its Facebook and Insta page ஃபாலோ பண்ணுங்க. சிறிய பலூன் தயாரிப்பு நிறுவனம் இன்று பெரிய டயர் தயாரிப்பு கம்பெனி. பங்குச் சந்தையின் உலகை திரும்பி பார்க்க வைத்த இந்தியாவைச் சேர்ந்த மம்மன் மாப்பிள்ளை யார்? டயர் கம்பெனி உலக வர்த்தகத்தில் சிறந்து விளங்கும் MRF. கேரளாவை சேர்ந்தவர் KM மம்மன் மாப்பிள்ளை. 1946ஆம் ஆண்டு சென்னையில் சிறிய பலூன் தயாரிப்பு பிரிவை நிறுவியவர்தான் KM மம்மன் மாப்பிள்ளை. 1952ஆம் ஆண்டு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு டயர் ரீட்ரேடிங் ஆலைக்கு த்ரெட் ரப்பர் சப்ளை செய்வதை அவர் தொடங்கினார். பழைய டயர்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக மாற்றுவதை அந்த பணி செய்தது. அடிப்பகுதியில் தேய்ந்து போன பகுதியை மீண்டும் புதுப்பித்து மாற்றி கொடுப்பது. இதனைத் தொடர்ந்து மம்மன் மாப்பிள்ளை அவரது நிறுவனத்திலேயே ரப்பர் வர்த்தகம் செய்யும் தொழிற்சாலையை நிறுவினார். ஈட்டிய வருமானத்தை ரப்பர் தயாரிக்கும் தொழிலில் முதலீடு செய்து மெட்ராஸ் ரப்பர் தொழிற்சாலையை உருவாக்கினார். அதுதான் MRF. த்ரெட் ரப்பர் தயாரிக்கும் முதல் நிறுவனமாக இந்தியாவில் அது காணப்பட்டது. வெளிநாட்டு நிறுவனங்களிடம் கடும் போட்டியை அது கொடுத்தது. இதனால் பல வெளிநாட்டு ரப்பர் உற்பத்தியாளர்கள் வெளியேறி சென்றார்கள். 1960ஆம் ஆண்டு மம்மன் மாப்பிள்ளையின் தொழில் அவருடைய வியாபாரம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த நிலையில் வெறும் ரப்பர் வியாபாரத்தில் மட்டும் அவர் நின்றுவிடவில்லை. இதனைத் தொடர்ந்து டயர்களின் தயாரிப்பிலும் அவர் மும்முரம் காட்டினார். MRF ஒரு நல்ல பிராண்டாக இருக்க மான்ஸ்ஃபீல்ட் டயர் ரப்பர் கம்பெனியிடமிருந்து தொழில்நுட்ப ஆதரவை பெற்று டயர் உற்பத்தி பிரிவை நிறுவி 1961ஆம் ஆண்டு MRF தொழிற்சாலையில் இருந்து முதல் டயர் வெளிவந்தது. அப்போது இந்திய டயர் உற்பத்தியில் டன்லாப், ஃபயர்ஸ்டோன், குட்இயர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்திய காலம் அது. அப்போது அவர்களுக்கு போட்டியாக MRF இந்திய சாலைகளுக்கு ஏற்ற டயர்களை தயாரித்தது. அப்போதுதான் அந்த MRF டயரை தலைக்கு மேல் வலுவுடைய ஒருவர் தூக்கி கொண்டிருப்பது போன்ற மசில் மேன் புகைப்படம் அந்த நிறுவனத்தின் லோகோவாக தயாரிக்கப்பட்டு அங்கீகாரப்படுத்தப்பட்டது. இப்படியாக கடின உழைப்புக்கு பிறகு 2007ஆம் ஆண்டில் MRF $1 பில்லியன் சந்தையில் இடம் பெற்றது. அடுத்த 4 ஆண்டுகளில் உலகளவில் அந்த நிறுவனத்தின் வருவாய் 4 மடங்கு அதிகரித்தது. பலூன் வியாபாரத்தோடு அவர் நிறுத்தியிருந்தால் இத்தனை வருமானங்களை ஈட்டி பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு அவர் பணியை கொடுத்திருக்க முடியாது. திடீரென பாலத்தின் நடுவே நின்ற ரயில் பரிதவித்த 1000 உயிர்கள். நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடவுளாய் இறங்கி வந்து தன் உயிரை பணயம் வைத்து லோகோ பைலட்டின் செயல் நடந்தது என்ன? மேலாடும் பனி துளி தீர்க்கும். பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் ரயில் ஒண்ணு பாலத்துல போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ ரயில்ல திடீர்னு பிரஷர் கசிவு காரணமா பாலத்தின் நடுவே ரயில் நின்னு போயிருக்கு.